கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து படிக்கிற தலைப்பு கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற முக்கியமான தலைப்பின் கீழே இன்றைக்கு 6ஆம் பாகம் சத்தியத்தை படிக்கப் போகிறோம். பற்றி எரியும் தேவ ஜனம், பீப்புள் அப்ளேஸ் ஃபார் காட் என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்களின் அடிப்படையில் நாம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த நாளுக்குரிய முக்கிய வசனங்கள் 2 பேதுரு 3, 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, இந்த உலகம் அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் எரிந்து அழிய போகின்றன. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, பக்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நீங்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பேதுரு சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் அழிவுக்குரியவர்களாக படைக்கப்படவில்லை. We are not created for destruction by our God. We are created for eternal life. நித்திய ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள், அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மோடு தேவன் பேச விரும்புகிறார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நம்முடைய சத்தியத்தை நாங்கள் படிக்க போகிறோம். பற்றி எரியும் தேவ ஜனம், கர்த்தர் இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு மகிமையாய் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி அக்கினி பிரகாசமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தி வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் நம்முடைய ஆவியனுடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கும் உலகம் என்ற உண்மை நமக்கு தெரியும் அல்லவா? அந்த உண்மையை நாம் எங்கே படிக்கிறோம் என்றால் 2 பேதுரு 3:7 வசனத்தில் படிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே, தேவனுடைய வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, this earth is reserved unto fire என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரிசர்வேஷன் ஆல்ரெடி டன். ஆண்டவர் ஏற்கனவே குறித்து வைத்து விட்டார். அக்கினிக்கு இரையாக இந்த உலகத்தை நியமித்து வைத்து விட்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. உலகின் கடைசி அழிவு, அக்கினி கடல் அழிவு எப்போ நடக்கும் அப்படின்னா 3ஆம் வருகையில் நடக்கும். 2ஆம் வருகை, 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சி துவங்கும். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு 3ஆம் வருகை. அந்த 3ஆம் வருகையில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலிருந்து அக்கினி இறங்கும், ஃபயர் ஃப்ரம் அபவ். அதே சமயத்தில் ஃபயர் ஃப்ரம் பினீத், பூமிக்கு கீழே இருந்தும் அடியில் இருந்தும் அக்கினி புறப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மேலிருந்து அக்கினி, கீழிருந்து அக்கினி எல்லாம் சேர்ந்து தான் இந்த பூமியை அக்கினி கடலாக மாற்றி ஒரு பேரழிவை உண்டாக்கும். அந்த அக்கினி கடல் அழிவில் பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும். அன்பானவர்களே, இந்த வசனங்களை பார்க்கலாமா? மேலிருந்து அக்கினி, வெளிப்படுத்தல் 20 7 முதல் 10 வசனங்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, 1000 வருட சாட்சி பரலோகத்தில் நடக்கும். பூலோகத்தில் சாத்தானும் அவன் தூதர்களும் கட்டப்பட்டிருப்பார்கள். 1000 ஆண்டுகள். எப்படி கட்டப்பட்டிருப்பார்கள்? சங்கிலி வச்சா? இல்லை. சாத்தானும் அவன் தூதர்களும் எல்லாமே ஆவிகள், ஆவி உரு கொண்டவர்கள். ஸோ ஸ்பிரிட் பீயிங்ஸ் cannot be bound by chain. ஆவி உரு கொண்டவர்களை சங்கிலினால் கட்டி வைக்க முடியாது. அப்போ வசனப்படி சொல்லுதே, காவலிலிருந்து விடுதலையாகி
நீங்கள் இதே 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படித்து பாருங்கள். அவனை கட்டி வைத்தார்கள், சாத்தானை கட்டி வைத்ததாக நம்ம வசனத்தில் படிக்கலாம். அப்போது ஆவி உரு கொண்ட நபரை சங்கிலியினால் கட்ட முடியாது. சந்தர்ப்பம் என்னும் சங்கிலியினால் அவன் கட்டப்பட்டிருப்பான் சாத்தான். ஏன்? அவன் சோதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பரலோகம் போயிட்டாங்க. துன்மார்க்கர் எல்லாரும் செத்து பூமியில் கிடக்கிறாங்க. ஆகவே சந்தர்ப்பம் என்னும் சங்கிலி. 20:1 பாருங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் தெருவுகோளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு படிக்கிறோம். என்ன பெரிய சங்கிலி அப்படின்னா, இனிமே இந்த சாத்தான் 1000 ஆண்டுகள் யாரையுமே சோதிக்கவே முடியாது. ஒரு பெரிய சங்கிலி அதுதான். அப்போது அந்த 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும், கோகு மாகோன்னா துன்மார்க்கர், செத்துப்போன துன்மார்க்கர் எல்லாம் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே எழுந்திருப்பார்கள் 3ஆம் வருகையில். அவர்களை மோசம் போக்கும் படிக்கும், துன்மார்க்கர் எல்லாரையும் மோசம் போக்கும் படிக்கும். கோகு மாகோகு பற்றி படிக்கணுமா? எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களை படித்து பாருங்கள். சிம்பிளாக சொன்னால் கோகு மாகோகு என்றால் துன்மார்க்க ஜாதிகள். அவர்களை மோசம் போக்கும் படிக்கும். இப்போ அவனுக்கு ஆள் கிடச்சிருச்சு. இது வரைக்கும் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தான். என்ன அர்த்தம்? சில நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கட்டி போட்ட மாதிரி இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவனும் கட்டி போடப்பட்ட நிலையில் இருந்தான். இவன் சோதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இப்போ சோதிக்கிறதற்கு துன்மார்க்கர் எல்லாரும் 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழுந்து விட்டார்கள். அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அந்த உயிர்த்தெழுந்த துன்மார்க்கர் எல்லாரையும் யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படணும். எந்த யுத்தம்? தேவனுடைய நகரத்திற்கு எதிரான யுத்தம். 1000 வருஷம் கழித்து பரலோகம் பூமிக்கு வந்துருச்சு. சரிங்களா? அவர்கள் பூமி எங்கும் பரம்பி, துன்மார்க்கர் கூட்டம் சாத்தான் கூட்டம் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் கீழே இறங்கி வந்திருக்கிற எருசலேம், புதிய எருசலேம் நகரம் எல்லாத்தையும் வளைந்து கொண்டார்கள். சாத்தான் கூட்டம் வளைந்து கொள்ளும். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் காட் அவுட் ஆஃப் ஹெவன், அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். எதுங்க அக்கினி கந்தகம்? கடல், இந்த பூமி தான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்போது 3ஆம் வருகையில் மேலிருந்து அக்கினி வரும், கீழிருந்து அக்கினி. பாருங்கள், ஃபயர் ஃப்ரம் பினீத். எசேக்கியேல் 28:18 உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சாத்தானை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. என்ன பண்ணான் சாத்தான்? தன்னுடைய அக்கிரமத்தினாலே பரலோகத்தில் அவன் என்ன பண்ணான்? பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினான். 1 பங்கு தூதர்களை, 3இல் 1 பங்கு தூதர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டான். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, will I bring Therefore, I will bring forth a fire from the midst of thee. உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி. எங்கே கிடக்கிறான்? 1000 ஆண்டுகள் சாத்தான் பூமியில் தான் கிடக்கிறான். ஆக பூமியிலிருந்து அக்கினி ஆண்டவர் புறப்பட பண்ணுவார். உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஆண்டவர் சாத்தானை கூட சாம்பலாக்கிடுவாராம். எங்கே சாம்பலாக்குவார்? பூமியில். அப்போ நரகம் அப்போ எங்கெங்கே இருக்குது? தற்காலிக நரகம் பூமியில். எசேக்கியேல் 28:18 படிக்கிறோம். Even the wicked will become ashes. துன்மார்க்கர் கூட எரிந்து சாம்பலாவார்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து பாருங்கள். இப்போ சாத்தானும் அவன் தூதர்களும் துன்மார்க்கர் எல்லாருமே எரிந்து சாம்பலாவார்கள் 3ஆம் வருகையின் பொழுது. அந்த அக்கினி கடல் அழிவில் எல்லாரும் சாம்பலாவார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நித்தியமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இதை குறித்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் பாகம் 3 பக்கம் 87 படிக்கிறோம். Those majestic trees which God had caused to grow upon the earth for the benefit of the inhabitants of the old world, and which they had used to form into idols and to corrupt themselves with, God has reserved in the earth in the shape of coal and oil to use as agencies in their final destruction. அதாவது நோவா காலத்தில் பிரம்மாண்டமான மரங்கள் இருந்தன பூமியில். அது அந்த பூர்வ உலகத்தின் குடிமக்களுடைய நன்மைக்காக ஆண்டு கொடுத்திருந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? அந்த காலத்தில் இந்த ஜனங்கள் அதை பயன்படுத்தி விக்கிரகங்களை செய்து விட்டார்கள், தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்போது இந்த நோவா காலத்தில் பெருவெள்ளம் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு.
சரிதானே? அந்த மரங்கள் எல்லாம் அழிந்து போயின. அப்போது அதில் இருந்தால் இன்றைக்கி நிலக்கரி, பெட்ரோல், ஆயில் எல்லாம் கிடைக்குது. பாருங்களேன், இன்னும் இந்த நிலக்கரி மற்றும் இந்த எண்ணெய், இந்த பெட்ரோல் எல்லாம் பூமிக்கு அடியில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த கடைசி அழிவில் கருவிகளாக பயன்படுத்துவதற்காக. As he called for the waters in the earth at the time of the flood as weapons from his arsenal to accomplish the destruction of the antediluvian race, so at the end of the 1000 years he will call forth the fires in the earth as his weapons, which he has reserved for the final destruction not only of successive generations since the flood, but the antediluvian race who perished by the flood. என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சு. மழை எப்படி வந்துச்சு அப்படின்னா பைபிளில் படிக்கிறோம். ஆதியாகமத்தில் மேலிருந்தும் மழை பெஞ்சிச்சு. மகா ஆழத்தின் மதுகளெல்லாம், ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டன அப்படின்னு படிக்கிறோம். அப்போது பெருவெள்ளம் வந்த பொழுது மேலேருந்து தண்ணி வந்துச்சு, கீழேருந்து தண்ணி வந்துச்சு. அப்படி தான் பைபிளில் படிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் அதை எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆதியாகம புத்தகம் அதிகாரம் 7:11 படிக்கலாம். சரிங்களா? அந்நாளில் மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, பூமியிலிருந்து வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்போது அந்த முதல் அழிவில் மேலேருந்து தண்ணி, கீழேருந்து தண்ணி. கடைசி அழிவில் மேலேருந்து அக்கினி, கீழேருந்து அக்கினி. அப்போ ஆண்டவர் அப்படி தண்ணீரை கொண்டு வந்தது போல் கடைசி அழிவில் அவர் என்ன பண்ணுவாராம்? தன்னுடைய பண்டக சாலையில் ஆயுதங்களாக தண்ணீரை கொண்டு வந்தது போல அந்த காலத்தில் முடிவில் 1000 ஆண்டுகள் முடியும் பொழுது தேவன் அக்கினியை ஆயுதங்களாக கொண்டு வருவார். அந்த கடைசி அழிவுக்கென்று ஆண்டவர் அக்கினியை வைத்திருக்கிறார். எரிமலைகள் இருக்குல்ல, யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த அழிவில் இப்போது இருக்கிற துன்மார்க்கர் மட்டுமல்ல, அந்த காலத்தில் நோவா காலத்து வெள்ளத்தில் அழிந்து போனார்கள் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அழிந்த தண்ணீரால் அழிந்த துன்மார்க்கர் அவங்களும் இந்த அக்கினியில் அழிவார்கள். உயிரோடு எழும்பி திரும்ப அழிவார்கள், நித்திய அழிவை அடைவார்கள் என்பது உண்மை. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போது ஏன் இதெல்லாம் படிக்கிறோன்னு சொன்னால், பைபிள் சொல்லுது 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இந்த உலகம் அக்கினினால் அழியப் போகிறது. சரிங்க, ஒரு பக்கம் அழியட்டும். ஆனால் நாம் அந்த அக்கினி அழிவிலே அழிந்துவிடக்கூடாது என்றால் நாம் இப்பொழுதே தேவனுக்காக பற்றி அக்கினிமயமாக எரிய வேண்டும். தேவனுக்காய் பற்றி எரிவது எப்படி? How to be ablaze for God என்பது தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். 4 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோமா? முதலாவது, தேவன் மீதான அன்பு அக்கினிமயமாக இருக்கட்டும். Let our love for God be on fire. அக்கினிமயமான அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. என்பானவர்களே, சூலமித்தி சாலமோனை பார்த்து பாடுவது போன்ற பாடல் உன்னத பாட்டு. அதில் ஒரு வரி தான் இந்த வசனம். பாருங்களேன், நம்ம தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த நேச வைராக்கியம் எப்படி இருக்கணுமா? அக்கினித்தழல், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் இருக்கிறதா? உண்மையிலே ஒரு காதலன் காதலி எப்படி ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க, அதே போல் நம்முடைய தெய்வீக மணவாளன் மீது மணவாட்டியாகிய நீங்களும் நானும் தேவன் மீது அந்த அக்கினிமயமான அன்பு வைத்திருக்கிறோமா? பைபிளில் படிக்கிறோம், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவிக்கிற வாழ்க்கையில் அனலாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். வில்லியம் பூத் என்ற ரச்சனிய சேனை சபையின் ஸ்தாபகர் சொல்கிறாரு, The tendency of fire is to go out. Watch the fire on the altar of your heart. நெருப்பினுடைய தன்மை என்ன? அதை கொளுத்தி விட்டிங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். It keeps going. அப்போ அதே போல தான் நம்முடைய இருதயம் என்னும் அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினியை கவனித்து பாருங்கள் அப்படின்றார். தேவனுடைய காரியங்களில் அந்த அக்கினியாக நம்ம இருக்கிறோமா? அனலாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம்.
அந்த அக்கினி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருப்போங்க. ஆண்டவருக்காக ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அக்கினி நமக்கு தேவை. தேவன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் அக்கினி. இரண்டாவது, வசனத்தின் மீதான அன்பு கொழுந்து விட்டு எரியட்டும். Let our love for the word of God, it should be like fire. லூக்கா 24:32 பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். Did not our heart burn within us while he talked with us by the way and while he opened to us the scriptures? என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். சீஷர்கள் எல்லாரும் சோர்ந்து போய்விட்டார்கள், உடைந்து போய்விட்டார்கள். 2 பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் எம்மாவு என்ற கிராமத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தார்கள். எருசலேமிலிருந்து 7-8 மைல் தூரம். கிளையோப்பா என்ற சீஷனும் இன்னொரு சீஷன் நடந்து போகிறாங்க. 2 பேரும் சாயங்கால நேரம் அப்படி ரொம்ப சோகத்தோடு இப்படி நடந்து பேசிட்டு போயிட்டுருக்கிறாங்க. வழியிலே ஒருவர் சேர்ந்து கொண்டார் அவர்களோடு. அப்போது அவர் கேட்டாரா, ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்க, இப்படி வேதனையோடு பேசிட்டு போகிறீங்களே, என்ன ஆச்சுன்னு உடனே அந்த சீஷர்கள் சொன்னாங்களாம் அவரை பார்த்து, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எருசலேமுக்கு புதிதா, இயேசு என்ற ஒரு ரட்சகர் எங்களுக்கு இருந்தார், அவர்களெல்லாம் ரட்சிப்பார் என்று நினைத்தோம், ஆனால் அவர் சிலுவையில் அறிந்து கொண்டு விட்டார்கள், அவர் செத்து போய் 3 நாள் ஆச்சு, அவர் எங்களை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைத்தோம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசிட்டு போனாங்களாம். வழியிலே சேர்ந்து கொண்டவர் யார் அவங்களுக்கு தெரியல. அன்பானவர்களே, ஆண்டவர் அவங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே போனார். சங்கீதங்கள், தீர்க்க தரிசனங்கள், மோசேயினுடைய எழுத்துக்கள் இதெல்லாம் எடுத்து பேசினார். அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்பட்டார். பொழுது போய்விட்டது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க அவர். சரி, எல்லாரும் சாப்பிட்ற நேரம் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அவர் பிட்டார், அப்புறம் மறைஞ்சிட்டார். அப்போ தான் நினச்சாங்க, இது யார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குரு, நம்முடைய எஜமான் அல்லவா. அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் வழியில் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டினாரே, அப்போ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. அந்த வசனம் அவர் சொன்னது அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அவர்கள் கண்ட காட்சி, அந்த அப்பத்தை பிற்கிற காட்சி, அது இயேசுதான் என்று என்பதை அவர்களுக்கு விளங்க காட்டியது. அன்பானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி நாம் ஆண்டோட வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமா? ஆவியானவருக்கும் அக்கினி என்றுதான் பைபிள் சுட்டி காண்பிக்கிறது. அக்கினி என்றால் ஆவியானவர், வசனம் என்றால் அக்கினி என்றால் வசனம், அக்கினி என்றால் ஆவியானவர். அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்கள் பாருங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அதாவது அக்கினினால் நிரப்பப்பட்டுன்னா ஆவியானவர் நிரப்பப்பட்டு என்று அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் இருதயத்தில் அக்கினி போல கொழுந்து விட்டு எரியணும். ஆவியானவர் நமக்குள்ளாக, அந்த அக்கினிமயமான ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ள அந்த நேச வைராக்கியம், வசனத்தின் மீதான வாஞ்சை பெருகும். வெளிப்படுத்தல் 4:5 பாருங்க. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். ஆவியானவர் 7 ஆவியானவர் நினச்சிடக்கூடாது. ஆவியானுடைய குணலட்சணங்கள் 7. நீங்கள் ஏசாயா 11 அதிகாரம் 2-3 வசனங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போது ஆவியானவர் அக்கினியோடு சம்பந்தப்படுத்தி இங்கே பேசப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்த 4:5. ஆகவே அக்கினி ஆவியானவரையும் சுட்டி காண்பிக்கிறது. ஆவியானவர் தான் வசனம் தந்தார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம நேசித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அனலுள்ளதாக இருக்கும். வசனத்தின் மீது அதிக வாஞ்சை நமக்குள்ளே பெருகும். நாம் அறிந்த சத்தியத்தை பிறருக்கு பகிர வேண்டும் என்ற தாகம் இருக்கும். பாருங்கள், வசனம் அக்கினி தான். எரேமியா 23:39 படிக்கிறோம், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ் நாட் மை வேர்ட் லைக் அஸ் அ ஃபயர். அவனோட வசனம் அக்கினிங்க. வசனத்தை கேட்குறதுல வாஞ்ச இருக்கா? படிக்கிறோமா பாடங்களை, சத்திய பாடங்களை, ஓய்வு நாள் பாடங்களை கரெக்டாக படிக்கிறோமா? ஆண்டோடைய ஆலயத்தில் சத்திய வசனங்களை கருத்தாக தியானிக்கிறோமா? வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே.
Our flaming hearted Savior should have disciples with hearts similarly aflame. நம்முடைய இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்றால், அனல் பறக்கும் இதயம் கொண்ட இரட்சகரைப் போலவே அவருடைய சீஷர்களும் அனல் பறக்கும் இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். அது யோவான் 2 அதிகாரம். அவருடைய ஊழியத்தின் முடிவுக்கு முன்பாக, அவருடைய மரணத்திற்கு முன்பாக ஒரு முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். 2 முறை ஆலயத்தை சுத்திகரித்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆரம்பத்தில் சுத்திகரித்தார் அல்லவா, அதான் யோவான் 2 அதிகாரம். முடிவிலே சுத்திகரித்தது மத்தேயு 21 அதிகாரம். படிச்சு பாருங்க. அப்பொழுது நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் தேவாலயத்தில் அந்த வியாபாரம் நடக்கிறத பார்த்து எல்லாவற்றையும் கொட்டி கவிழ்த்து போட்டார். கையில் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அவர் சுழற்றினார் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். பெரியமானவர்கள் சீஷர்கள் நினைச்சாங்களாம், இந்த வசனம் இருக்குல்ல, எங்கே இருக்குது? சங்கீதம் 69:9 இருக்கிறது. நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தை இப்படி பண்ணுறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சங்கீதம் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தில் படித்தது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த வைராக்கியத்தினால் அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வசனத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? ஒரு ஸ்பாஞ்ச் கிச்சனில் வச்சுருப்போம் சுத்தம் பண்ணுறதுக்கு. ஸ்பாஞ்சை தண்ணியில் மூழ்கை செய்து வெளியே எடுத்து எங்கே தொட்டாலும் தண்ணி வரும். அதே மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து ஆண்டோடைய வசனம் வரணும். வசனத்தில் நிரம்பின ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா எண்ணி பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, 3வது நம்மகிட்ட இருக்க வேண்டிய அந்த அக்கினிமயமான ஒரு தேவனுக்காக பற்றி எரியும் அந்த தன்மை எப்படி இருக்கணும்னா, சத்தியத்தை பகிர்வதில் அனல் பறக்கட்டும். Let there be fire in sharing the truth. சத்தியத்தை அனல் பறக்க பகிர வேண்டும். எரேமியா 20:9 எரேமியா சொல்லார் பாருங்க, அதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஏன் இந்த முடிவுக்கு எரேமியா வந்தார் அப்படின்னா, எரேமியாவுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. ஆண்டு சொல்லிட்டார், நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, துக்க வீட்டுக்கு போகக்கூடாது, விருந்து வீட்டுக்கு போகக்கூடாது, 3 சட்டம் அவர் கொடுத்துட்டார். எரேமியா 16 அதிகாரம் படித்து பாருங்கள். பிள்ளை குட்டி ஒன்றுமே கிடையாது. அப்போது ஊழியம் 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 சத்தியத்தை சொல்லணும். என்ன சத்தியம்? சரண்டர் டு த பாபிலோனியன்ஸ். பாபிலோனியர்கள் வருவார்கள், அவர்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அவனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், சண்டையிட வேண்டாம், போயிருங்க. 70 வருஷம் சிறையிருப்பு பாபிலோனுக்கு யூதர்களே போய்விடுங்கள். இந்த செய்தியை தாங்க எரேமியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இவரை கொடுமைப்படுத்தினாங்க யூதர்கள். சிதேக்கியா ராஜா பாடாப்படுத்தினான் யூதாவின் கடைசி அரசன் சிதேக்கியா. பஸ்கூர் என்ற ஒரு மனிதன் எரேமியாவை கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சிட்டான், இந்த மாதிரி சத்தியத்தை சொன்னதுக்காக. எரேமியா 20 அதிகாரத்தை நீங்கள் முதல் 4 வசனம் படித்து பாருங்கள். எரேமியாவை கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க. எரேமியா 38, 39 அதிகாரங்கள் படித்து பாருங்கள். எரேமியாவை தூக்கி அந்த உளையான அந்த சேறு நிறைந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. எரேமியாவை ரொம்ப பாடுகள் பட்டார். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஆண்டோட ஊழியத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் எரேமியாவுக்கு நேரிட்டது. அதனால தான் அவர் சொல்லுவாங்க, எரேமியாவுக்கு கண்ணீர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, வீப்பிங் ப்ராஃபட். அவர் தீர்மானம் எடுக்கிறார், ஆண்டவரே இனிமேல் அவருடைய வசனத்தை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. பேச மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தினால் நான் இனிமேல் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தார். ஆனாலும் அந்த உள்ளே இருக்கிற வசனம் அவர் சும்மா இருக்க விடலை. எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்துச்சான். திரும்ப போய் பேச ஆரம்பிச்சிட்டார், சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாமும் எத்தனையோ வருஷமாக சத்தியங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை
நம்முடைய எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். வசனத்திற்காக நாம் வாஞ்சை காண்பிக்கிறோமா? D.L. மூடி என்ற ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன், அமெரிக்காவின் 19ஆம் நூற்றாண்டின் பில்லி கிரஹாம் அப்படின்னு சொல்லலாம். அன்பானவர்களே, பல கோடி மக்களுக்கு சத்தியங்களை அறிவித்த தேவ மனிதன். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் என்னதான் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தினாலும் தனிப்பட்ட முறையில் ஒன் டே ஒன் சோல், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருப்பார். சரிங்களா? சில நேரம் களைப்பில் ஊழியங்கள் முடித்து படுத்துருவாராம், திடுப்புன்னு திடீர்னு எந்திரிப்பாராம். எந்திரிச்சு ஐயோ இன்றைக்கி போய் சத்தியம் சொல்லுமே, நடுராத்திரி கூட எந்திரிச்சிருப்பாராம். இன்றைக்கி ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லுமே சொல்லி ஓடுவாராம், தேடி ஓடுவாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தனிநபர் ஊழியத்தில், பர்சனல் மினிஸ்ட்ரியில் மிகவும் வைராக்கியம் காண்பித்தவர் D.L. மூடி. நம்ம வருஷத்துக்கு ஒருத்தரையாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வரோமா? யோசித்து பாருங்கள். சபையில் உட்காந்தவங்களே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் 40 வருஷம் 50 வருஷமாக. புதுசாக வேறு ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வந்து விட்டால் இந்த பழைய ஆட்களுக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது, எங்கடா பதவி அவங்களுக்கு போயிருமோ அப்படின்னு. நீங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் சபைகளிலே. பிரியமானவர்களே, பதவியை பாதுகாக்கணுன்ற அந்த அக்கினி வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் ஊழியம் செய்யணும், சத்தியத்தை சொல்லணும், புது ஆத்துமாக்கள் கொண்டு வரணுன்ற வைராக்கியம் இருக்கிறதா? புதுசாக வந்த ஆத்துமாக்களை துரத்தி விடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு வர வேண்டிய சலுகைகள் போய்விடும் என்று சொல்லி. இப்படி சபையில் ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருப்பாங்க, இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒன் டே ஒன் சோல், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்மாவுக்கு அது சத்தியம் சொல்லணுன்ற அந்த வாஞ்சை, மூடிக்கு இருந்த அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? டேவிட் பிரைனர்ட் என்ற தேவ மனிதன் அமெரிக்காவில் சின்ன வயசில் 29-30 வயசு வரைக்கும் தான் இருந்தார். வல்லமையான ஊழியங்களை செய்தான் இந்த தேவ மனிதன். மிஷனரி, செவிந்தியர்களுக்கு, காட்டு மிராண்டிகளுக்கு மிஷனரியாக போன ஒரு மனிதன். மைட்டி இன்டர்செசர், ஊக்கமாக ஜெபிப்பாராம். மிஷனரி டு த ரெட் இண்டியன்ஸ் இன் அமெரிக்கா. அன்பான தேவ பிள்ளைகளே, டைரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அவர் எழுதுகிறார் பாருங்க, ஓ that I might be a flaming fire in the service of the Lord. ஓ கர்த்தருடைய ஊழியத்திலே நான் அந்த அக்கினியாய், பற்றி எரியும் அக்கினியாய் இருக்க வேண்டும். Here I am, Lord, send me to the ends of the earth, send me from all that is called earthly comfort. என்ன சொல்றார் பாருங்க, இதோ அடியேன் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும், பூமியின் கடைசி பரியந்தம் என்னை அனுப்பும், பூமிக்குரிய அந்த சௌகரியம் இதிலிருந்தெல்லாம் என்னை விலக்கி அனுப்பும் ஆண்டவரே. Send me even to death itself, if it be but in thy service and to promote thy kingdom. உம்முடைய ஊழியத்திலே மரிக்க நேரிட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்காகவும் உம்முடைய ஊழியத்திலேயே மரிப்பதற்காகவும் என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுவாராம். அன்பானவர்களே, இந்த மனிதன் எப்படி இறந்தார் தெரியுமா? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் செத்து போயிட்டார் இந்த மனுஷன். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாராம். அவர் வைராக்கியமுள்ள தேவ மனிதன். பார்த்தீங்களா, அவருக்கு இருந்த அந்த வாஞ்சை, ஊழிய பாரம், தாகம் நமக்கு இருக்கிறதா? நமக்கு இருக்க வேண்டிய அந்த அக்கினி வைராக்கியம், தேவனுக்காக பற்றி எறிவது எப்படி? 4வது காரியம், சிலரையாவது அக்கினியிலிருந்து மீட்கும் ஆர்வம் பெருகட்டும். We should have earnest desire at least to pull out of fire some people. பைபிள் சொல்லுது பாருங்க, யூதா 22ஆம் வசனம், யூதா 22, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. ஒரு நபர் உலகம் முழுவதும் ஆயுதம் பண்ண முடியாது, எல்லாருக்குமே சத்தியம் சொல்ல முடியாது. ஆனால் சிலருக்கு சொல்லலாம்ல. And others say with fear, pulling them out of the fire, hating even the garment spotted by the flesh. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்ச காரியங்கள் எல்லாம் அருவறுத்து என்ன பண்ணணுமா?
பகுத்தறிவோடு செயல்படணும். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கணும், அக்கினி அழிவிலிருந்து சிலரையாவது இழுத்து விடணுன்ற அந்த வாஞ்சை நமக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? இந்த வசனத்தை மனசில் நான் பதித்து கொண்டு செயல்பட வேண்டும். யோவான் ஸ்நானன் பற்றி பைபிளில் இயேசு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். He was a burning and a shining light. டேவிட் பிரைனர்டு மாதிரி 29 வயசில் அவர் செத்தார். இந்த யோவான் ஸ்நானன் எத்தனை வயசில் தலை வெட்டப்பட்டது? அவருக்கு 30 வயசில். பாருங்களேன், இந்த யோவான் ஸ்நானன், இந்த டேவிட் பிரைனர்டு, இவங்க எல்லாம் 30 வயதுக்குள்ளே அவர்கள் மரித்தாலும் வல்லமையான ஊழியங்களை ஒரு 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்த மிஷினரி எப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சிருப்பாரோ அதை 30 வயசில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எத்தனை வைராக்கியம்! அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் விளங்குகிறோமா தேவனுடைய மகிமைக்கென்று? இங்கே நீங்கள் பார்க்கிற மனிதன் ஜான் சுங் என்ற சீன மனிதன், சீன தேசத்து மனிதன். பாருங்களேன், அவர் வாழ்ந்த வாழ்க்கை 43-44 வருஷம்தான். இவருடைய அப்பா ஒரு போதகர் சுங். அப்பா அம்மா பக்தியான பெற்றோர். என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பிறந்திருக்கிற இந்த பிள்ளை ஒரு போதகராக வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்தார்கள். ஜான் சுங் இவன் வளர்ந்து வருகிற நாட்களில், வாலிப நாட்களில் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணார். 13 வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவர் பிரசங்கம் பண்ணார்னா, ஹியர் கம்ஸ் த லிட்டில் பாஸ்டர், குட்டி பாஸ்டர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் 13 வயசுலேயே. ஆனால் போக போக சில வாலிப வயதின் தவறுகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். அப்பா பார்த்தாரு, இவனை பாஸ்டர் படிக்கணும்னு பொருத்தனை பண்ணினேனே, சரி வேண்டாம், இவன் நேவியில் போகட்டும், கப்பல் துறையில் போய் வேலை செய்யட்டும் சொல்லி மனசை அவர் மாற்றினார். அப்பா தன் மனதை மாற்றிக்கொண்டார். ஆனால் இவனுக்கு என்ன ஆசைன்னா, அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு அவனுக்கு ஆசை. அமெரிக்கா சென்றான். அப்பா அம்மா இப்படி அனுப்பி வச்சுட்டாங்க. 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டான். 3 ஆண்டுகளில் பிஎஸ்சி படித்து முடித்தான், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். அப்புறம் 9 மாதங்களில் எம்எஸ்சி படித்து முடித்தான். அடுத்த 9 மாதங்களில் பிஹெச்டி படித்து முடித்தான். வேகமாக படிச்சிட்டான். பாருங்களேன், இவனுடைய புகழ் அமெரிக்காவில் பரவியது. அமெரிக்காவில், ஐரோப்பாவில் பல நாடுகளிலிருந்து இவ்வளோ படிப்பு, இவ்வளோ சீக்கிரம் படித்து முடிச்சிருக்கிறாரு, எங்கள் கல்லூரிக்கு வாங்க, எங்கள் கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி இவருக்கு நிறைய அழைப்புகள் வந்தன. நிறைய சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தார். அவருக்கு பெருமை வந்துருச்சு. ஆனாலும் மனதில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம், சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேயே இவனை அப்பா அம்மா பொருத்தனை பண்ணியிருந்தாங்க, ஊழியக்காரனாக வேண்டும் என்று. ஆண்டவர் விடுவாரா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை பெரும்பொழுது பொருத்தனை பண்ணுறோம். என்ன பொருத்தனை பண்ணுறோம்? என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது பிள்ளைகிட்ட சொல்கிறோம், எப்பா நீ ஊழியக்காரன் ஆகணும், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா சொன்னால் என்ன கேட்டால் பொருத்தனை பண்ணீங்க அப்படி சொல்லி பிள்ளைகளை கேட்குறாங்க. என் பையனை அப்படி தான் கேட்டான். அவன் பிறக்கிறதுக்கு முன்பாக நானும் மனைவியும் என்னுடைய மகன் ஒரு மிஷினரி, மெடிக்கல் மிஷினரி ஆக வேண்டும் அப்படின்னு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணோம். 12ஆம் படிக்கும்பொழுது மகன்கிட்ட சொல்கிறேன், எப்பா நீ மெடிக்கல் மிஷினரி ஆகணும்டா, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் நானும் அம்மாவும். எங்களை கேட்டால் பண்ணீங்க, என்னையே கேட்டால் பண்ணீங்க, சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்னான். ஆனால் ஜெபம் பண்ண கடவுளுக்கு இருப்பேன். இப்போ அவர் மெடிக்கல் மிஷினரிக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, பாருங்களேன், இந்த ஜான் சுங் நிறைய படிப்பு படிச்சிட்டார். ஒரு நாள் அவன் தூங்கும் பொழுது ஒரு கனவு அவனுக்கு வந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? ஒரு காஃபின் பாக்ஸ், சவப்பெட்டி. இந்த சவப்பெட்டியில் ஜான் சுங் சடலமாய் கிடக்கிறான். எப்படிப்பட்ட சடலம்னா, அந்த பட்டமளிப்பு விழாவில் அங்கியெல்லாம் போட்டிருப்பாங்களே, அங்கி போட்டு தொப்பியெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் போட்டு சடலமாக கிடக்கிறான். அவனை சுற்றிலும் நிறைய அந்த படித்த அந்த சான்றிதழ்கள், மெடல்ஸ், பதக்கங்கள், இன்னும் பாராட்டு கடிதங்கள் எல்லாம் அவனை சுற்றி இருக்க, பெட்டி சுற்றிலும் இருக்கிறது. இவனுக்கு ஆச்சரியம். சுற்றி எல்லாரும் அழுகிறாங்க. தேவதூதர்கள் ரொம்ப மௌனமாக வேதனையோடு நிற்கிறார்கள் பெட்டியை சுற்றிலும். அப்போ ஒரு தேவதூதன் கிட்ட போய் ஜான் சுங் கேட்டானா கனவுல, தேவதூதனே ஏன் அழுகிறீர், என்ன ஆச்சு? அப்போ அந்த தேவதூதன் சொன்னானா, ஜான் சுங், யூ ஆர் டெட் இன் வேர்ல்ட்லி திங்ஸ். உலக காரியங்களிலே நீ மரித்து கிடக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே துழுதுப்புன்னு எந்திரிச்சான். கனவு தெளிந்தது. ஐயோ,
நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, நிம்மதி இல்லைல்ல, ஒரு சந்தோஷம் இல்லை. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஆகிட்டான். எல்லாம் அமெரிக்காவில் நடக்குது. கிட்டத்தட்ட 190 நாட்களுக்கு மேல், 6 மாதங்களுக்கு மேல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தான். அங்கே தான் முழு அளவில் பைத்தியமாகலை, கடவுள் கிருபையில் பைபிளை படிக்க ஆரம்பித்தான். பல முறை பைபிளை திரும்ப திரும்ப வாசித்தான். அங்கே தீர்மானம் எடுத்தான், ஆண்டவரே நான் ஊழியக்காரனாக வேண்டும். பைபிள் காலேஜுக்கு போனான். எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணாங்க, நீ சயின்டிஸ்ட்டுக்கு படிச்சிருக்கிற, நீ சயின்டிஸ்டாக ஆகணும், இப்போ போய் பாஸ்ட்டுக்கு போகிறியே, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி இப்பவும் திரும்ப கேட்டான். அது பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு படித்து ஊழியக்காரன் ஆனான். வல்லமையான பிரசங்கங்கள் செய்தான். சீனாவிலே பெரிய எழுப்புதல் இவனால் உண்டாயிற்று. வல்லமையான மிஷனரியாக செயல்பட்டான். இவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் புஸ்தகமாக வெளிவந்திருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் கப்பல் பயணமாக இருக்கும் பொழுது தன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும், தங்க பதக்கம், மெடல்ஸ், லெட்டர்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், பாராட்டு கடிதங்கள், படிப்பு சம்பந்தமாய் கிடைத்த எல்லா சான்றிதழ்களையும் தூக்கி கடலில் எறிஞ்சிட்டான். எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தான். அன்பானவர்களே, இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் என்ன தெரியுமா? ஒரு சிறப்பு பெயர். He was known as a living flame of the gospel zeal. சுவிசேஷ வைராக்கியத்தின் உயிருள்ள தீபம் என்று இவரை குறித்து சொல்வார்கள். 43 வயசில் இறந்துட்டார். ஆனால் வல்லமையான ஊழியத்தை செய்து மடிந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்போ போகும், மூச்சு எப்போ போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, எப்போ நிற்கும்னு தெரியாது. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உயிருள்ள வரை ஊழியம் செய்ய வேண்டும். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சபையின் நிறுவனர், இங்கிலாந்தில் அவர் சொல்லுவாராம், let us all be of one business. We live only for this, to save our own souls and the souls of those who hear us. நம்ம எல்லாருக்கும் ஒரே தொழில்தான் இருக்கிறது. ஒரே தொழிலில் நம்ம எல்லாரும் ஈடுபட வேண்டும். இதற்காகவே நாம் வாழ்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, நாம் சொல்கிறதை கேட்கிறவர்கள் அவர்கள் ஆத்துமாக்களையும் ரட்சிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரே தொழில் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்வது நம்முடைய ஒரே தொழில். பிரியமானவர்களே, எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஊழியத்தில் வைராக்கியம் நமக்கு தேவை. அன்பானவர்களே, நாம் இருப்பது அழகழகான உலகம், ஆனால் அக்கினிக்கு இரையாக போகும் உலகம். கவர்ச்சிகரமான உலகம், ஆனால் கரியாகி போக காத்திருக்கும் உலகம். நிச்சயமில்லாத உலகம், நெருப்பினால் மறையப்போகும் உலகம். உலகத்தின் மீது ஆசை வையாதே, அது உன்னை அழித்திடும். நம்பாதே. உன்னத தேவனே உன் ஆசையானால் உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளித்திடும். மறவாதே. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். அக்கினினால் அழியப் போகிற இந்த உலகத்தில், ஆண்டவரே நானும் அக்கினினால் அழிந்து விடாதபடி பிறரை அக்கினிலிருந்து மீட்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நாம் அந்த நேச வைராக்கியத்தை, அக்கினிமயமான வைராக்கியத்தையும் ஆண்டவருக்காக நாம் காண்பிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாயிருக்க அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, பேதுருவின் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மகத்துவமான சத்தியங்களுக்கு நமக்கு நன்றி ராஜா. இந்த கடைசி நாட்களிலே எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்கள் வைராக்கியமாய் உமக்கென்று வாழ ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாரும், உங்களுடைய அபிஷேகத்தை தாரும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, கேட்குற எல்லாரையும் தேவனுக்காய் பற்றி எரியக்கூடியவர்களாக ஆண்டவர் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.